அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸுகளை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் டிசிடிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். Hello students, நாம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல எக்ஸல்ல கிளாஸ் 9 பார்க்க போறோம். இந்த கிளாஸ் 9ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இன்சர்ட் டேப். இதுக்கு முன்னாடி நம்ம இன்சர்ட் டேப்ல என்னென்ன குரூப் பார்த்தோம்னா டேபிள் குரூப், இல்லுஸ்ட்ரேஷன் குரூப், சார்ட். டேபிள்ல பைவட் டேபிள் பார்த்தோம். இல்லுஸ்ட்ரேஷன்ல பிக்சர், கிளிப்ஆர்ட், ஷேப்ஸ், ஸ்மார்ட் ஆர்ட் இதெல்லாம் எப்படி நம்ம எக்ஸல் ஷீட்ல இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட் எப்படி கிரியேட் பண்றது, அது எப்படி ஃபார்மேட் டிசைன் கொடுக்கறது எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது லிங்க்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். ஓகேங்களா? இந்த 2 குரூப் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் லிங்க் குரூப். ஓகேங்களா? லிங்க் குரூப்ல ஹைப்பர் லிங்க்னு இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஹைப்பர் லிங்கோட சிம்பிள். ஸோ லிங்க்னா என்னன்னு, ஒன்னுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கணும். பிட்வீன் த கனெக்ஷன் இருந்தா ரெண்டுத்துக்குள்ள அது பேர் லிங்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லிங்கை எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க ஒரு வெப்சைட்ல வெப்பேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது இன்னும் அதை பத்தி டீட்டெயில் வேணும், இல்லை ரெஃபரன்ஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னா கிளிக் ஹியர் ஆர் ரெஃபரன்ஸ், see the more detail அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர்ல அண்டர்லைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு வெப்பேஜுக்குள்ள போயிட்டு அதில் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் லிங்க். நீங்கள் ஒரு விஷயத்த பற்றி படிச்சுட்டு இருக்கும் போது அதை கிளிக் பண்ணிட்டு வேற ஒரு விஷயம் வெப்பேஜோ இல்லை ஏதோ ஒரு ஷீட்டோ ஏதோ ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ அந்த ஷீட்டை இதுக்குள்ள கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அர்த்தம். அந்த கனெக்ஷனை எப்படி கொடுக்கறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இன்சர்ட் டேப்ல லிங்க்ல ஹைப்பர் லிங்க். ஓகேங்களா? இதனோட ஷார்ட்கட் Ctrl+K. ஸோ ஹைப்பர் லிங்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சம் டெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ நான் இப்படி வேர்டு, எக்ஸல், பிபிடின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு கனெக்ஷன் கொடுத்தா எனக்கு இங்கே வேர்டு, எக்ஸல் அந்த ஷீட்டுக்கு போகணும். ஸோ இங்கே நான் ஷீட் ரீநேம் கொடுத்து வேர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ பாருங்க, நான் 3 ஷீட்டுக்கு நேம் மாற்றிருக்கேன், வேர்டு, எக்ஸல், பிபிடி. ஸோ என்னன்னா இப்போ நீங்கள் வேர்டுன்னு கொடுத்தா எனக்கு வேர்ட் சம்மந்தமான ஷீட்டுக்கு போகணும், எக்ஸல்னு கொடுத்தா எக்ஸல் சம்மந்தமான ஷீட்டுக்கு போகணும், பிபிடின்னு கொடுத்தா பிபிடி சம்மந்தமான ஷீட்டுக்கு போகணும். ஸோ இப்போ ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாரோட மார்க்கும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஷீட்டில் என்ன பண்ணுவாங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோடது, இது செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்டு, ஃபோர்த்து போயிட்டே இருக்கும். ஸோ திடீர்னு நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்ட் இல்லை 8th ஸ்டாண்டர்ட் தான் பார்க்கணும் அப்படின்னா இங்கே நிறைய ஷீட் இருக்கும்போது இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஷீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் எடுத்துட்டு லிங்க் கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணால் செகண்ட் ஸ்டாண்டர்டோட மார்க் லிஸ்ட் எங்கே இருக்கோ அந்த ஷீட்டுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி லிங்க் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹைப்பர் லிங்க், இப்போ நீங்கள் வந்து எந்த வேர்டுக்கு லிங்க் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த செல்லை கிளிக் பண்ணாவே செலக்ஷன் அர்த்தம். ஸோ ஹைப்பர் லிங்க்ல 4 டைப் ஆஃப் ஹைப்பர் லிங்க் இருக்கு பாருங்க. எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ்
place in this document, create new document, email address. ஓகேங்களா? ஸோ இந்த 4 விதமா நம்ம லிங்க் கிரியேட் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் place in this document செகண்டா இருக்குல்ல அதை பார்க்கலாம். place in this documentனா இங்க இருக்க லிங்கே இதுக்குள்ள இருக்க ஷீட்டுக்குள்ள நம்ம லிங்க் கிரியேட் பண்றது தான் place in this document. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், நமக்கு எந்த வேர்டை நம்ம இப்போ லிங்க் கொடுக்குறோம்னு நினைக்கிறோமோ அந்த வேர்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். வேர்டுன்ற டெக்ஸ்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு லிங்க் கிரியேட் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண எனக்கு இந்த வேர்டுன்ற ஷீட்டுக்கு போகணும். ஸோ ஹைப்பர் லிங்க்ல பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட்ல எந்த ஷீட்ல இருக்காது, இந்த செகண்ட் ஷீட் வேர்டுன்னு இருக்கிறதுல இருக்கு. ஓகேங்களா? உங்க ஷீட் எல்லாம் இதுல டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் வேர்டு கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்க, நம்ம லிங்க் கிரியேட் பண்ண உடனே ப்ளூ கலர்ல அண்டர்லைன் போட்டு தெரியுதா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த டெக்ஸ்ட் லிங்க் கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் பக்கம் போனீங்கன்னா ஹேண்ட் சிம்பிள் தெரியும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா வேர்டுன்ற ஷீட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படிதான் லிங்க் கிரியேட் பண்றது. அடுத்து பாருங்க, எக்ஸல் தரேன். எக்ஸலை கிளிக் பண்ணிட்டு ஹைப்பர் லிங்க்ல பிளேஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ல எக்ஸல். ஓகே பாருங்க, லிங்க் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது பிபிடி லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நீங்க இந்த லிங்க் கிரியேட் பண்ணதை ஓபன் பண்ணி பார்த்தீங்க, மறுபடியும் க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களோட லிங்க் ப்ளூ கலர்ல இருந்தது பாருங்க, அனதர் வேற ஒரு கலர்ல மாறி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, நீங்க இந்த சைட்டை போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஆல்ரெடி இதை வந்து விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். விசிட் பண்ணாம இருந்துச்சுன்னா இந்த ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க்லயே பாருங்க, ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டு டிஸ்பிளேன்னு இருக்கா. இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது என்னது, எக்ஸல் செலக்ட் ஆகுனால இங்க எக்ஸல் நேம் தெரியுது. இங்க வேணும்னா நம்ம நேமை மாத்திக்கலாம். இந்த நேம் நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த எக்ஸலுக்கு பதிலா டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? டாக்குமெண்ட் கொடுத்துட்டேன். அடுத்து ஸ்கிரீன் டிப்னு இருக்குல்ல. ஸ்கிரீன் டிப்னா என்னன்னா, நீங்க போய் இங்க ஹேண்ட் சிம்பிள் வைக்கும் போது சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அதுக்கு பேர் தான் ஸ்கிரீன் டிப். ஸோ இந்த ஸ்கிரீன் டிப்பை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்க கர்சரை வைக்கும் போது உங்களுக்கு என்னவா டிஸ்பிளே ஆகணும்ன்றது தான். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல லிங்க்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, உங்களோட நேம் வந்து எக்ஸல்ல இருந்து டாக்குமெண்ட்டுக்கு மாறிடுச்சு. அதுல பக்கத்துல போய் நீங்க கை வச்சீங்கன்னா உங்களோட ஸ்கிரீன் டிப் என்னன்னு தெரியுது, லிங்க்னு காமிக்குதா? ஸோ இப்படி ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்போஸ் ஹைப்பர் லிங்க் வேண்டானா ரிமூவ் லிங்க் இருக்குல்ல, அதை கொடுத்தா பாருங்க நம்ம நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த ஹைப்பர் லிங்க்லயே டைப் த செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ செல் ரெஃபரன்ஸ்னா என்ன, நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல நடத்தியிருக்கேன். ஸோ செல் ரெஃபரன்ஸ்னா என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு செல்ல ரெஃபரன்ஸ் கொடுக்கறது. ஓகேங்களா? இந்த செல்லு தான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்கறது. ஸோ இங்க A1ன்னு இருக்கு. ஸோ பாருங்க, நான் ஏதாவது ஒரு லிங்க் நான் கிளிக் பண்றேன், அந்த ஷீட்டுக்கு போகும்போது இந்த A1ன்னு இருக்குல்ல, இந்த செல்லுல போயிட்டு இருக்கு. A1ன்னு இருக்குல்ல, இந்த செல்லுல போயிட்டு தான் நம்மளோட செல்லு செலக்ட் ஆயிருக்கு. இல்ல எனக்கு இந்த செல் செலக்ட் ஆகக்கூடாது, வேற ஏதாவது செல் செலக்ட் ஆகும்னா சேம் அதையும் இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹைப்பர் லிங்க்ல A1 பதிலா எனக்கு B10ல இருக்கணும் அப்படின்னா B10 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ கிளிக் பண்ணுங்க, பாருங்க B10ல நமக்கு ரெப்ரசன்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஷீட்ல இருந்தே அடுத்தடுத்த ஷீட்டுக்கு நம்ம லிங்க் கொடுக்கணும். அதுக்கு என்ன சொன்னோம், பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் சொன்னோம். அதே வேற ஒரு ஃபைல் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்க ஃபைலே எடுத்துட்டு வந்து லிங்க் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ், ஃபைல் ஏதாவது ஒன்று சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபைல், இல்லை ஏதாவது ஒரு வெப் பேஜை லிங்க் கொடுக்கறதுனாலே அந்த வெப் பேஜோட நேம் தெரிஞ்சா அந்த லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாருங்க, கரண்ட் ஃபோல்டர், ப்ரௌஸ்டு பேஜஸ், ரீசன்ட் ஃபைல்னு இருக்கும். ஸோ உங்க ஃபைல் எங்க இருக்கோ அங்க நீங்க எடுத்துட்டு வரதா இதுக்கு நேம். ஓகேங்களா? ஸோ நான் இங்க கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல ஃபோல்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம ஃபைல் எங்க இருக்கோ அந்த ஃபைலை ஒன்று செலக்ட் பண்ணிட்டு வந்து நான் ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், எஸ் கொடுத்துட்டு பாருங்க நமக்கு அந்த ஃபைலு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா?
ஸோ இப்படி தான் வேற ஒரு ஷீட் எடுத்துகிட்டு வந்து லிங்க் கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ். அடுத்தது கிரியேட் நியூ டாக்குமெண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ லிங்க் கொடுத்தது எந்த மாதிரி கொடுத்தோம்னா, ஆல்ரெடி சேவ் பண்ணி இந்த ஃபைல் ஏதாவது ஒரு கண்டென்ட் வச்சு சேவ் பண்ண ஃபைலில் லிங்க் கொடுத்தோம், இல்லை இதிலே ஒரு ஷீட் வந்து லிங்க் கொடுத்தோம். பட் இங்கே எப்படின்னா நியூவாகவே இப்போ தான் அந்த டாக்குமெண்ட்டே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிரியேட் நியூ டாக்குமெண்ட் கொடுத்த உடனே ஸோ நம்ம இதுக்கு தான் லிங்க் கொடுத்துருந்தனால இங்கே பிபிடின்னு காமிக்குது. நேம் ஆஃப் த நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் அந்த நேம் ஆஃப் த நியூ டாக்குமெண்ட் வந்து எக்ஸல் ஷீட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த எக்ஸல் ஷீட்டில் இந்த டாக்குமெண்ட் எனக்கு கிரியேட் ஆகணும். ஃபுல் பாத்துன்னு இருக்குல்ல, ஸோ அது என்னன்னா ஃபைலோட பாத்து அது எங்க இருக்குன்னா டாக்குமெண்ட்ல சேவ் ஆயிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க வேணும்னா அந்த பாத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இங்கே என்ன கேட்குதுன்னா எடிட் த நியூ டாக்குமெண்ட் லேட்டர், எடிட் த நியூ டாக்குமெண்ட் நவ். ஓ ரெண்டுத்துக்கு என்ன மீனிங்னா, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதில் உடனே ஏதாவது டைப் பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குது, இல்லை லேட்டராக பண்ணிக்கலாமான்னு கேட்குது. நான் வந்து நியூவாக இப்போ உடனே ஏதாவது எடிட் பண்ணணுன்றதுனால செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். பாருங்க, நியூவாக எக்ஸல் ஷீட்டுன்னு நமக்கு ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் கிரியேட் நியூ டாக்குமெண்ட். அடுத்தது இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம இமெயில் அட்ரஸ்க்கு லிங்க் கொடுக்குறது. ஸோ இங்கே ஏதாவது ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து போட்டுட்டு நான் சும்மா ரஃபாக ஒரு இமெயில் அட்ரஸ் போடுறேன். சப்ஜெக்ட் இது எதை பற்றினது அப்படின்னு டைட்டில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இமெயில் அட்ரஸ் போயிடும். ஓகேங்களா? அதே ரீசென்ட்லி யூஸ்டு இமெயில் அட்ரஸ்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது இங்கே இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இமெயில் அட்ரஸ்க்கு நம்ம வந்து லிங்க் கொடுத்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ லிங்க்ல 4 டைப் இருக்கு. எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ்னா வேற ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணியிருக்கிற ஃபைலையோ இல்லை ஏதாவது ஒரு வெப் பேஜையோ நம்ம லிங்க் கொடுத்துக்கலாம். பிளேஸ்ட் இன் திஸ் டாக்குமெண்ட்னா இங்கேயே அடுத்தடுத்த ஷீட்டுக்கு நம்ம லிங்க் கொடுக்குறது. கிரியேட் நியூ டாக்குமெண்ட்னா புதுசாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும் நம்ம லிங்க் கொடுக்கும்போது. அடுத்தது இமெயில் அட்ரஸ்னா இமெயில் அட்ரஸை நம்ம லிங்க் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் டு டிஸ்பிளேனா நம்ம இங்கே என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது காமிக்கும். நம்ம வேணும்னா நேம் மாற்றிக்கலாம். ஸ்க்ரீன் டிப்னா இங்கே கர்சர் வைக்கும் போது நமக்கு சம் இன்ஃபர்மேஷன் மாதிரி காமிக்கிறது. ரிமூவ் லிங்க்னா லிங்கை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. இது இப்படி தான் லிங்க்கு கிரியேட் பண்ணுறது. இதுதான் லிங்க் குரூப். ஓகேங்களா? அடுத்தது டெக்ஸ்ட் குரூப். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் குரூப்பில் டெக்ஸ்ட் பாக்ஸ், ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர், வேர்ட் ஆர்ட், சிக்னேச்சர் லைன், ஆப்ஜெக்ட், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கு. இது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கன்னா ஷேப், ஸ்மார்ட் ஆர்ட் இங்கெல்லாம் வந்து ஷேப்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஷேப்ஸ்ல எப்போ பார்த்துருப்பீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நமக்கு தேவையான கண்டென்ட்டை எழுதிக்கலாம். சேம் அதே தான் இங்கேயும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணோன்னே உங்களோட கர்சர் பாருங்க டெக்ஸ்ட் ட்ரா பண்ற மாதிரி மாறிடும். அப்படியே லெஃப்ட் ட்ராக் பண்ணி நீங்க இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பாருங்க ஃபார்மட் டேப்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மட் டேப் பாருங்க சேம் நம்ம ஷேப் யூஸ் பண்ணும்போது என்ன ஃபார்மட் டேப் யூஸ் பண்ணோமோ அதே தான். தெரியுதுங்களா? ஷேப்ஸ் எதுனா வேணும் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ், ஷேப்போட ஸ்டைலு, வேர்ட் ஆர்ட்னா உள்ள இருக்க டெக்ஸ்டோட ஸ்டைலு, அரேஞ்ச், சைஸ் இது எல்லாமே நம்ம ஷேப்ல பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்மேட் டேப் தான். அதுதான் இங்கேயும் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம தேவையான டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர். ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்னா என்னன்னா, ஹெட்டர்னா ஹெட்டிங்கு, ஃபூட்டர்னா அந்த ஷீட்டோட கடைசியில ஏதாவது நம்ம எழுதணும்னு நினைக்கிறோம்ல, ஆத்தர் நேமு அந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங், காமனான ஹெட்டிங் எல்லா ஃபைல்லையும் இருக்கணும், எல்லா ஷீட்லையும் இருக்கணும்னா இந்த ஹெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபூட்டர் வந்து பேஜ் நம்பர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு நம்ம ஷீட் சம் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ என்னன்னா, ஸோ ஒரு ஷீட் நீங்கள் ஃபுல்லாக இருக்குது, இப்போ A to XFD வரைக்கும் இந்த ஷீட் இருக்குது. பட் நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது எப்படி வருது, சம் செல்ஸ் மட்டும்தான் வரும், சில காலம்ஸ் வராது. காரணம் என்னன்னா அது வரைக்கும் தான் அந்த ஷீட்டு.
இப்போ ஒரு A4 ஷீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட சைஸ் குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து நமக்கு A4 சைஸ் ஷீட்டில் அடங்காது. ஸோ அதுதான் இது வந்து நம்ம பேஜ் லேஅவுட் பார்க்கும்போது நான் முழுசாக சொல்கிறேன். இப்போதைக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஷீட்டோட சைஸ் இவ்வளோதான். நம்ம ஒரு பிரிண்ட்னு எடுக்கும் போது அந்த ஷீட்டோட சைஸ் இவ்வளோதான். இது அதனால இது தனித்தனி ஷீட்டாக பிரிஞ்சிருக்கு. பாருங்க இங்கே ஹெட்டர்னு ஹெட்டருக்கு ஒன்று வந்திருக்கு. ஸோ இதில் நான் ஹெட்டிங் எழுதுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி தான் ஸோ இங்கே எப்படி வந்து ஜே வரைக்கும் இருக்கோ அதே மாதிரி இது வந்து 47 வரைக்கும் தான் இருக்கும் ரோவும். அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் அடுத்த ஷீட்டு. ஸோ நான் இங்கே வந்து ஒரு நேம் எழுதுறேன். ஓகேங்களா, ஃபூட்டரில் ஒரு நேம் எழுதுறேன். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணது இந்த ஷீட்டுக்கு தான். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணது இந்த ஷீட்டுக்கு தான். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எல்லா ஷீட்டுக்கும் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஷீட்டுக்கு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் கிரியேட் பண்ணாவே அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஷீட்டுக்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ இது எக்ஸலை பற்றின்றதுனால எக்ஸல் அப்படின்றது காமனாக கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு ஷீட்டுக்கு கொடுத்த போது அடுத்தடுத்த ஷீட்டுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஹெட்டர் அண்டு ஃபுட்டர். ஸோ இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் நீங்கள் கிளிக் பண்ணோடனே டிசைன் ஒரு டேப் புதுசாக ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா நீங்கள் அகைன் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். பேஜ் நம்பர், அந்த மாதிரி டேட்டு, டைமு, இது எல்லாமே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் டிசைன் டேப்ல இருக்கும். அடுத்தது வேர்ட் ஆர்ட். ஸோ இந்த வேர்ட் ஆர்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க. எங்கன்னா ஷேப்பு, ஸ்மார்ட் ஆர்ட் எல்லாம் இன்சர்ட் பண்ணும் போது அங்கே வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் ஒன்று இருக்கும். அப்படின்னா என்னன்னா நம்ம அந்த ஷேப்போ ஸ்மார்ட் ஆர்ட்டோ கிரியேட் பண்ணும்போது உள்ளே எழுதுகிற டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல் கொடுக்கறதுக்கு பேர் தான் வேர்ட் ஆர்ட் ஸ்டைல். சேம் அதே தான் இங்கேயும். இந்த வேர்ட் ஆர்ட் ஸ்டைலை கிளிக் பண்ணோடனே நமக்கு நிறைய ஸ்டைல் தெரியும். ஸோ இது எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நமக்கு தேவையான டைட்டிலை எழுதிக்கலாம். ஸோ நான் MS எக்ஸல்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஹெட்டிங்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்தோன்னே பாருங்கள் ஃபார்மட் டேப் ஓப்பன் ஆயிருக்கா. ஃபார்மட் டேப்ல சேம் அதே தான் ஷேப்ஸில் நம்ம என்னென்ன ஃபார்மட் டேப் பார்த்தோமோ அது எல்லாமே தான். வேணும்னா இங்கே போயிட்டு ஸ்டைல் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸ்டைலு, ஃபில் கலர், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் எது மாற்றுறதுனாலையும் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வேர்ட் ஆர்ட் ஸ்டைல். அடுத்தது ஆப்ஜெக்ட். இந்த சிக்னேச்சர் லைன் நான் கடைசியாக சொல்கிறேன். ஆப்ஜெக்ட் இன்செர்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இன்செர்ட்டில் என்ன பார்த்தோம்னா பிக்சர், கிளிப் ஆர்ட், ஷேப், ஸ்மார்ட் ஆர்ட் எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் எப்படி இன்செர்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் 2 விதம் இருக்குது. கிரியேட் நியூ, கிரியேட் ஃப்ரம் ஃபைல். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து இங்கே இன்செர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மலாக பிக்சரில் இருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை எனக்கு டிசைன் பண்ண ஃபோட்டோ, இப்போ ஃபோட்டோஷாப்பில் சம் டிசைன் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி ஃபோட்டோவை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அப்படின்னா என்னன்னா அதாவது அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளேருந்தே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னும் போது தான் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் கிரியேட் ஃப்ரம் ஃபைல்னா ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரில் எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை இப்போ கொண்டு வரணும்னா இந்த ஃபைல் நேமில் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் அது எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லைன்னா லிங்க்கு கொடுத்துக்கலாம். ஃபைலுக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லை நான் நியூவாக தான் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன்னா கிரியேட் நியூ கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போய் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பெயிண்ட் ப்ரஷ் பிக்சர்னு இருக்குல்ல அதை கொடுக்குறேன். ஸோ பெயிண்ட் ப்ரஷ் பிக்சர்னா ஒன்றும் இல்லை, உங்களோட பெயிண்டிங் சாஃப்ட்வேர் தான். ஓகேங்களா, ஸோ சில சிஸ்டம்ல வந்து பிட் மேப் இமேஜ்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னாலையும் பெயிண்ட்டுக்கு தான் போகும். பெயிண்ட் ப்ரஷ் பிக்சர்னாலையும் பெயிண்ட்டுக்கு தான் போகும். நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்க நமக்கு பெயிண்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் என்ன ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் எக்ஸல்னு எழுதிக்கிறேன். ஸோ இதை இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபைலை இங்கே ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம இன்செர்ட்டில் அப்படி தானே பண்ணோம். பட் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ளே போய் பண்ணும் போது இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பண்ணும் போது நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் கொடுத்தா போதும். நீங்கள் என்ன எழுதுனீங்கன்னா அது உங்கள் எக்ஸல் ஷீட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இந்த சைஸ் வேணால் நீங்கள் சின்னது பண்ணி வச்சுக்கலாம்.
தெரியுதுங்களா? அங்க என்ன எழுதுறோமோ சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா இங்க நம்மளுடைய ஷீட்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல கிரியேட் ஃப்ரம் ஃபைல், கிரியேட் நியூன்னு 2 இருக்கு. நியூனா நியூவா கிரியேட் பண்றது. கிரியேட் ஃப்ரம் ஃபைல்னா இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர்ல செஞ்சு வச்சிருக்கிறத நம்ம அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து இங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது சிம்பிள். சிம்பிள்னா ஒன்றும் இல்லை, நமக்கு நிறைய டைப் ஆஃப் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிளை நம்ம கிரியேட் பண்ணுறது தான். ஏதாவது தேவையான சிம்பிளை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு நிறைய டைப் ஆஃப் சிம்பிள் இருக்கும். ஸோ எது வேணுமோ அதை இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுலேயே இந்த ஃபாண்ட்னு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம நார்மலாக ஃபாண்ட்னு என்ன, நம்ம டெக்ஸ்ட்டுக்கு உண்டான அந்த ஃபாண்ட் ஸ்டைல் நிறைய இருக்கும். இங்கே சிம்பிளுக்கு நிறையா ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளுக்கு நிறையா ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இது இன்சர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்செட்டில் இதில் இன்னும் இதுக்கு சப்செட் மாதிரி. ஓகேங்களா? பாருங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிள். இதுலேயே ஸ்பெஷல் கேரக்டர் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்றதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ல இங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிள். சிம்பிள் இப்படிதான் இன்செர்ட் பண்றது. அடுத்தது சிக்னேச்சர் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த சிக்னேச்சர் லைனை கிளிக் பண்றேன். இதுல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சிக்னேச்சர் லைன். ஸோ சிக்னேச்சர் லைன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்க, உங்களோட ஹையர் அஃபிஷியருக்கு அவங்க கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணிடுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு ஓகே இது ஃபைனல் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, சைன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சிக்னேச்சர். நீங்கள் அது டாக்குமெண்ட் ஹார்ட் காப்பியாக கொடுக்கும் போது அவங்க சைன் பண்ணுவாங்க. ஓகே, இதே நீங்கள் சிஸ்டமில் தான் ரெடி பண்ணியிருக்கீங்க அந்த ப்ராஜெக்ட்னும் போது இப்படி காமிக்கும் போது இந்த ஃபைலை நீங்கள் அவங்களுக்கு இமெயில் மூலியமாவோ சென்ட் பண்ணீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ எப்படி சைன் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சிக்னேச்சர் செட்டப் வச்சு தான் சைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிக்னேச்சர் செட்டப்பில் ஃபர்ஸ்ட் வந்து நேம், யார் சைன் பண்ண போகிறாங்களோ அவங்களோட நேம். அடுத்தது டைட்டில், அதாவது அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நான் டிஎல் அந்த மாதிரி தரேன். அடுத்தது இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனல் தான், தேவையில்லை. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்க சிக்னேச்சர் போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இது ரைட் கிளிக் பண்ணி சைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைன் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா நம்மளோட சிக்னேச்சரை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் சர்டிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா நம்மளோட ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மை கம்ப்யூட்டரில் லோக்கல் டிஸ்க் சி, ஏன்னா இதில் தான் எல்லா சாஃப்ட்வேர் ஃபைலும் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ப்ரோக்ராம் ஃபைல் 86 இது ரெண்டுத்துலேயும் செக் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டத்தில் ப்ரோக்ராம் ஃபைல் 86ல இருக்கும், ஒவ்வொரு சிஸ்டத்தில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் நான் போகிறேன். அங்கே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஆஃபீஸ் 12, ஆஃபீஸ் 15 இந்த மாதிரி இருக்கும். சில அது வெர்ஷனை பொறுத்து இருக்கும். சில சிஸ்டத்தில் 13, 16 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ்ன்னு போட்டு நம்பரில் இருக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதில் செல்ஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் எதுவும் இல்லை. அடுத்தது 15ல் செக் பண்ணுங்க. ஸோ இதுலேயும் எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அடுத்து ப்ரோக்ராம் ஃபைல் 86ன்னு இருந்துச்சுல்ல அதில் போய் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 86ல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதில் ஆஃபீஸ் 12ன்னு இருக்கு பாருங்க, அதில் செல்ஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி தேரமுன்னா இந்த இடத்துல செல்ஃப்னு கொடுத்தாவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி செல்ஃப்னு கொடுத்தாவே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த பேரில் இப்போ சைன் போடுறீங்களோ அந்த நேமை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ நாங்கள் ராஜான்னு கொடுத்துருந்தோம், ஏன்னா ராஜான்றவங்க தானே சைன் போடுறாங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் ஏ நியூ சர்டிஃபிகேட் ஃபார் ராஜா. ஸோ நம்ம சர்டிஃபிகேட் கிரியேட் ஆயிடுச்சு.
ஓகே கொடுத்துட்டு இப்போ சைன் போடுங்க. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு சைனில் இந்த இடத்துல அந்த நேமை நம்ம டைப் பண்ணணும். ஓகேங்களா, கொடுத்துட்டு சைன் கொடுத்தா இந்த இடத்துல சைன் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் போட்டும் சைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செலக்ட் இமேஜஸ்ன்னு இருக்கா. ஸோ நம்மளோட இப்போ சைன்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்னேச்சர் போட்டு சாஃப்ட் காப்பியாக அவங்களோட சிஸ்டத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட சாஃப்ட் காப்பி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா செலக்ட் இமேஜ்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டு ஸோ நம்மக்கிட்ட நம்மளோட சைன் எங்கே இருக்கோ அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணோடனே அந்த நேம் வந்து நமக்கு பென்னில் போட்ட மாதிரி வந்துச்சு. ஸோ சைன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சைன் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம சிக்னேச்சர் பண்ணுறது. இப்போ சிக்னேச்சர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது டைப் பண்ணி பாருங்களேன், உங்கள் சிஸ்டத்தில் எதுவுமே டைப் ஆகாது, எதுவுமே கிளிக் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா ஒன்ஸ் சிக்னேச்சர் பண்ணிட்டா அந்த ஃபைலை நீங்கள் இன்னும் ஒரு மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம சிக்னேச்சர் போடுறாங்க. ஸோ அதனால எதுவும் பண்ண முடியாது. இல்லை எனக்கு என்னோட டாக்குமெண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் இதே ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் சிக்னேச்சர் இருக்கு இல்லையா, ஸோ இதை கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் ரிமூவ் ஆகிடும். இப்போ நீங்கள் எது வேணுமோ மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம சிக்னேச்சர் பண்ணணும். ஓகேங்களா. நம்ம சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட சிக்னேச்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஒன்ஸ் ஃபைலை சேவ் பண்ணாமல் நம்மளால சிக்னேச்சர் போட முடியாது. ஸோ நீங்கள் சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதுதான் சிக்னேச்சர் லைன். சிக்னேச்சர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் சர்டிஃபிகேட்ல நம்ம பேர் என்ன சிக்னேச்சர் போடணுமோ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து தான் இங்கே சைன் போடணும். ஓகேங்களா. இப்படிதான் சிக்னேச்சர் பண்ணணும். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்தோம், இன்சர்ட் டேப்ல லிங்க்ஸும் டெக்ஸ்ட்டும் பார்த்தோம். ஸோ லிங்க்ல ஹைப்பர் லிங்க், அதில் 4 டைப்பாக ஹைப்பர் லிங்க் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ், place in this document, create new document, email address. ஓகேங்களா. வேற ஏதாவது ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை லிங்க் தரலாம். இல்லை நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பேஜஸ்லயே அடுத்தடுத்த பேஜுக்கு லிங்க் தரலாம். கிரியேட் நியூனா புதுசாக ஒரு ஃபைலை லிங்க் பண்ணும்போது கிரியேட் ஆகும். நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட் குரூப். இதில் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்றது டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபார்மட் டேப்ல போயிட்டு ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ல நமக்கு தேவையான நம்ம பேஜஸோட ஹெட்டிங்கோ பேஜ் நம்பர் இல்லை ஆத்தர் நேம் இந்த மாதிரி எல்லா பேஜுக்கும் காமனாக வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது வேர்ட் ஆர்ட்ல நம்ம டைட்டில் தேவையான டெக்ஸ்ட் ஸ்டைலை வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது சிக்னேச்சர் லைன்ல நம்மளோட ஃபைலை வெரிஃபை பண்ணிட்டு சிக்னேச்சர் போடுறதுக்காக சிக்னேச்சர் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்ன்றது 2 டைப்ல இருக்கு, கிரியேட் நியூ, கிரியேட் ஃப்ரம் ஃபைலு. ஆல்ரெடி நம்ம ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல நம்ம இமேஜஸ் வச்சிருந்தோம்னா அதை வந்து கிரியேட் ஃப்ரம் ஃபைல் கொடுத்து அந்த ஃபைலை கிளிக் பண்ணி எடுத்துட்டு வரலாம். கிரியேட் நியூனா புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணாவே நமக்கு நம்மளோட எக்ஸல் ஷீட்ல விசிபிள் ஆகும். அடுத்து சிம்பிள்ஸ்ல நிறைய ஆப்ஷன் சிம்பிள்ஸ் இருக்கும். அதில் நமக்கு தேவையான சிம்பிளை கிளிக் பண்ணி இன்செர்ட் பண்ண நம்ம ஷீட்ல சிம்பிள் வந்து இன்செர்ட் ஆகும். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் லிங்க்ஸும் டெக்ஸ்ட் பாக்ஸு சிக்னேச்சர் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் 1 by 1 செஞ்சு பாருங்க. Okay students, all the best. Thank you.